இவரோட ஸ்டார்டிங் கெரியரில் நிறைய கிரிட்டிசிசத்தை ஃபேஸ் பண்ணார். இவரோட ஆக்டிங்கை யாருக்குமே பிடிக்கல. அதுக்கப்புறம் இவர் ஆக்டிங்கில் தன்னை இம்ப்ரூவ் பண்ணி 2 நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. இவர் தமிழ் சினிமாவுக்கே கிடைச்ச ஒரு பொக்கிஷம் தான். இப்போ ஒரு டைரக்டராக மாறி இருக்க ஆக்டர் தனுஷ். தனுஷ் இப்போ ரீசெண்ட் டேஸாக ரொம்ப பிஸியாக இருக்கார். தொடர்ச்சியாக மூவிஸு நடிச்சிட்ருக்காரு, டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஹாலிவுட்டில் கூட போய் ஒரு படத்தை பண்ணிகிட்ருக்காருன்னு நியூஸ் வந்துச்சு. இப்போ அவரோட அப்கமிங் மூவிஸ் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவரோட அப்கமிங் மூவி லைனப்ஸ் நிறையா இருக்குங்க. ராயன் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நீக், அதுக்கப்புறம் இட்லி கடை, இது இல்லாமல் இன்னொரு படம்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இவர் ராயன் படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் ஆன உடனே நீக் படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு உடனே இட்லி கடை ஷூட்டிங்கை ஆரம்பித்து இப்போ அந்த 2 படத்தையும் சேம் இயரில் ரிலீஸ் பண்ண போகிறாரு. இன்னொரு பக்கம் இவருக்கு மூவி லைனப்ஸ் கூஞ்சிக்கிட்டே போகுது. இந்த ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு அமரன் படத்தோட சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி தனுஷை ஒரு மகா கலைஞன்னு சொல்லியிருக்காரு. இது தனுஷ்க்கு ஒரு தகுதியான வார்த்தை தான். தனுஷோட D50 மூவி தான் ராயன். அது அவருக்கு 50th மூவி. அது ஒரு பிளாக்பஸ்டர் சக்ஸஸை கொடுத்துச்சு. தனுஷோட D51 மூவியும் அவரோட ஓன் டைரக்ஷனில் எடுத்த ஃபில்மு தான். மல்டி கேஸ்ட் கொண்ட இந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணி வர ஏப்ரல் 10 ரிலீஸ் பண்ண போகிறாருங்க. இந்த படத்தில் நித்யா மேனன் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் தனுஷ் மட்டும் இல்லைங்க, அருண் விஜயும் சேர்ந்து நடிச்சிட்ருக்காரு. தனுஷ் அருண் விஜய் காம்போவில் ஒரு புது படம் கேட்கவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இந்த படத்தில் ரீசெண்டாக பார்த்திபனும் என்ட்ராயிருக்காரு. அவரும் ஒரு ஸ்ட்ராங் ரோல் பண்ணிகிட்ருக்காரு. தனுஷோட டைரக்ஷனில் வந்த ராயன் படமும் நீக் படமும் தனுஷோட ஒய்ஃபான லால் சலாம் படத்தை டைரக்ட் பண்ண ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விட பெட்டராகவே டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல டைரக்ஷன் ஸ்கில்லும் அவருக்கு இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதனால் அவரோட இட்லி கடை கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிறது தான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். அடுத்து தனுஷோட D52 மூவி குபேரா. இந்த படத்தோட டீசர் வரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இட்லி கடைக்கு முன்னாடியே வர வேண்டிய படம் ஒரு சில பிரச்சனையால் போஸ்ட்போன் ஆயிடுச்சு. அந்த ஒரு சில பிரச்சனை என்னன்னா, இந்த படத்தோட டைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். நாகார்ஜுனா தெலுங்கில் ஒரு பெரிய பிக் ஸ்டார். அவர் இந்த படத்தில் இருக்கனால இந்த படத்துக்கு தெலுங்குலேயும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது. இதை தெரிஞ்சனால தெலுங்குலேயும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருந்தாங்க. ஆனால் தெலுங்கோட ஃபிலிம் கவுன்சிலில் குபேரான்ற பேரில் ஒரு சர்ச்சை இருக்குது. தெலுங்கு ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இந்த படத்தோட பேரை மாற்ற சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையில் தான் இந்த படம் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த படம் இந்த இயர் ஜூன் மந்த்துக்குள்ளே ரிலீஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. இந்த படம் ஒரு மல்டி ஸ்டாரர் கொண்ட படங்க. தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தானா 3 பிக் ஸ்டார்ஸும் இருக்காங்க. இது ஒரு தெலுங்கு படம் தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவரு ஒரு தெலுங்கு டைரக்டர் சேகர் கமோலா. இது தனுஷ் பண்ணுற ஒரு டைரக்ட் தெலுங்கு மூவி. அடுத்து தனுஷோட D53 மூவி தேரே இஸ்க் மைன். இது ஒரு டைரக்ட் ஹிந்தி மூவிங்க. தனுஷ் திரும்ப பாலிவுட்டுக்கு என்ட்ரி கொடுத்துட்டாரு. இந்த படத்தில் கிருட்டிசனும் தான் ஃபீமேல் லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் ராஞ்சிகனா படத்தோட பார்ட் 2ங்க. தனுஷ் இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங்கில் தான் ரொம்ப பிஸியாக இருக்காரு. இந்த படத்தை அட்ராங்கி ரே படத்தை டைரக்ட் பண்ண ஆனந்த் எல் ராய் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த படத்துக்கு AR ரகுமான் தாங்க மியூசிக் கம்போஸ் பண்ணுறாரு. இந்த படம் இந்த இயர் நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்ன டேட்டுக்கு படம் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து தனுஷோட D54 ஒரு ப்ராப்பர் தமிழ் பயோபிக் மூவிங்க. யாரோட பயோபிக்னு கேட்டிங்கன்னா நம்ம இசைஞானி இளையராஜாவோட பயோபிக். தனுஷ் இளையராஜா மாதிரி கெட்டப்லாம் போட்டுட்டு இளையராஜாவோட பயோபிக்கை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் கேப்டன் மில்லர் படத்தை டைரக்ட் பண்ண அருண் மாதேஸ்வரன். உண்மையாலுமே அவர் ஒரு பெரிய டைரக்டர் தாங்க. அவரோட கேப்டன் மில்லர் படத்தை தமிழ்நாட்டில் யாருமே செலிப்ரேட் பண்ணலனாலுமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இந்த படத்தை ரொம்பவே பாராட்டினாங்க. நிறையா அவார்ட்ஸ் வாங்கின படம். அப்படிப்பட்ட டேரக்டர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம கமல்ஹாசன் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. நடிப்பின் அசுரன் தனுஷ் இந்த படத்தில் நடிக்கிறாரு. இன்ஸ்பிரேஷனான பயோபிக் வச்சுருக்க இளையராஜாவோட கதை. இந்த படம் ஒரு சாலிடான மூவிஸாக வருங்க. அடுத்து தனுஷோட D55 இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறது அமரன் படத்தோட டைரக்டரான ராஜ்குமார் பெரியசாமி. அந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் இவர் அடுத்து தனுஷை வச்சு தான் டைரக்ட் பண்ணுறாரு. இவரோட மூவிஸ்க்கு ஆல்ரெடி ஒரு ஹைப் இருந்துச்சு. தனுஷோட சேர்ந்து பண்ணுறனால அந்த ஹைப் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடுச்சு. இந்த படமும் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் தான் ராஜ்குமார் பெரியசாமி அவரோட இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இந்த மூவிஸ்லாம் இல்லாமல் வெற்றிமாறனோட ஒரு ப்ராஜெக்ட்
ஹச் வினோத்தோட ஒரு ப்ராஜெக்ட் தனுஷ்க்கு பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து போர் தொழில் மூவியை டைரக்ட் பண்ண விக்னேஷ் ராஜாவோடையும் மகாராஜா மூவியை டைரக்ட் பண்ண நித்திலன் டைரக்டரோடையும் மூவி டாக்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்து மாரி செல்வராஜோட ஒரு பீரியடிக் மூவியும் டாக்ஸ் போயிட்டுருக்கு. இது ஒரு பிக் பட்ஜெட் ஃபில்ம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து தனுஷோட டைரக்ஷனில் DD5 அவரோட 5th டைரக்ஷன் மூவி. இந்த படத்துலேயும் நித்யா மேனன் தான் ஃபீமேல் லீட் பண்ணுறாங்க. பிரகாஷ் ராஜும் இந்த படத்தில் நடிக்கிறாரு. தனுஷ் கண்டினியூஸாக ஒரு ஆக்டராகவும் டைரக்டராகவும் மூவிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. தமிழ் சினிமாவோட ஒரு பிஸியஸ்ட் ஸ்டார்னால் அது தனுஷ் தான். அவரோட அப்கமிங் மூவிஸ்லாம் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.